தலைவர் விஜய் திமுக பண்ணாத நான் பண்ணுவேன்னு கிட்டத்தட்ட இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் இவர் பண்ணுவாரா? இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் மார்ச் 7ஆம் தேதி மாமல்லபுரத்துல கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அங்க நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில தலைவர் விஜய் சில முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அப்படி என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. குடும்ப தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாய் கொடுப்பாங்க. அதே போல வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து பெண்கள் எந்த ஒரு இடத்துக்கு போகணும் ஃபர்ஸ்ட் பஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த பஸ் இப்ப இலவசமா கொடுக்க போறாங்களா. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆனா இவங்க ஆட்சி வந்துச்சுன்னா பெண்களுக்கு மட்டும் வேலுநாச்சியா பாடன்னு சொல்லி ஒரு டீம் ஒதுக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு நடக்கிற எல்லா வகை குற்றங்களுக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றத்தை இவங்க ஒதுக்குவாங்களாம். பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரமும் பேபி வெல்கம் கிட்டும் கொடுக்குறாங்க. கடைசியா மாணவர்கள் அவங்க படிப்பை நிறுத்திட கூடாதுங்கிறதுனால வருஷத்துக்கு 15,000 உதவித்தொகையா கொடுக்குறாங்க. இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. இவர் 2026ல ஜெயிப்பாரா இல்ல மறுபடியும் குடும்ப அரசியல் தான் நடக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க.